ஸோ கைஸ் சண்முகம் இப்போ பார்க்குறது வந்து ஸ்குவிட் கேம் சீசன் 3. சீசன் 1 வந்து பக்கா கோட்டட். சீசன் 2 ஆரம்பிச்ச காரணமே வந்து என் தலைவன் வந்து உள்ளே போய் அட்லீஸ்ட் இந்த கேமை நிப்பாட்டணும். அப்படி கேமை நிப்பாட்டணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் யாரையோ ஒருத்தரையே காப்பாற்ற முடியல. என் தலைவன் உள்ளே போய் பார்த்து அதில் பார்த்தா என் தலைவனாலே ஒரு 36,000 போட்டு தெளிப்பாய். ஸோ செகண்ட் சீசனில் வந்து தேர்ட் சீசனில் வந்து என் தலைவனை திரும்பி உள்ளே வருவார். உள்ளே வந்து பார்த்தா கூட புல்லட் எடுக்க போகிறேன் நீ எங்கடா ஒன்னா தான்டா அதை சித்தி போனேன். என் தலைவன் மேலே வெறியோடு வந்துட்டுப்பார். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மீதி இருக்க இந்த பாட்டு எப்படி போகும்னா வந்து என் தலைவன் வந்து இன்னொரு தலைவன் வந்து உள்ளே போயிட்டு கடைசியில் திரும்பி கேமை நிப்பாட்டினாரா, யாராவது ஒருத்தனையே காப்பாற்றினாரா, யார் வில்லைங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து மீதி இருக்க கதை. என் தலையை மாட்டினானா அந்த 1ஆம் நம்பரு அவன் தான் ஏற்கனவே வந்தான்னு எல்லாருமே சொன்னாங்களே உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மைதான். முன்னாடி அந்த போலீஸ்காரி ஒருத்தி வந்து இந்த அந்த செக்யூரிட்டியில் ஒருத்தி ஏற்கனவே பழைய ஆளு அவளும் உண்மையா அவளும் உண்மைதான். இவர் என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கிற மாதிரி இந்த இதோட சீசனை முடிக்கிற அளவுக்கு இருக்க எல்லா சர்ப்ரைஸையும் ரிவீல் பண்ணி முடிச்சிருவாங்க. சரிங்களா? செம்ம சூப்பராக போகும். இதில் இருக்க கேம்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கேம் புதுசு, இன்னொரு கேமும் புதுசு. வருஷம் மொத்தம் எத்தனை கேம் வரும்? கத்தி வச்சு குத்துற கேம் ஒன்று, அப்புறம் ஆள் எலிமினேட் பண்ணுற கேம் ஒன்று, 2 கேமும் 3 கேமும் தான் வரும். 6 எபிசோடு. எப்படி 2-3 கேமும் வச்சு ஓட்டினாங்க? ஓடிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் சீசன் கேம்ஸில் இருக்கா இது சைக்காலஜிக்கல் மாதிரி தான் போகும். இது கூட என்ன பண்ணுறாங்க? அப்புறம் இதுக்கு நல்ல சம்மந்தமே இல்லாமல் இந்த விஐபிலாம் வருவாங்க தெரியுமா? அவங்க எதுக்குறாங்கன்னே தெரியல. ஸோ அதே மாதிரி அந்த விஐபியில் ஒரு 5-6 பேர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில் கதை என்ன செய்ய மாதிரி இருக்கும். நான் ஏன் சொல்லாமல் இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா இது நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹியூமனிட்டி. ஸோ இதே மாதிரி வந்து பார்க்க வரைக்கும் கடவுள்.